ஓனா வாய்ஸ் ஓவர் என் தொண்டை நல்லா இருக்காதே, அதெல்லாம் வேணாம் ப்ரோ. சரி ஓனா ஃபேஸையாவது காமிச்சு வீடியோ போடுங்க. ஃபேஸா? அப்பப்பா அதெல்லாம் வேணவே வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு ப்ரோ நான் என்னதான் வீடியோ போட்டாலும் எனக்கு வியூஸே போக மாட்டேங்குது. அப்போ என்னோட யூடியூப் சேனல் தேருமா தேராதா அப்படின்ற கேள்வியை இப்போ நிறைய பேர் என்கிட்ட காமெண்ட் செக்ஷன்ல கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, எல்லாருமே ஒரு யூடியூப் சேனல் தேருமா தேராதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த யூடியூப் சேனலுடைய அனலிட்டிக்ஸையோ செட்டிங்ஸையோ பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது 100% உண்மையே கிடையாது. கிட்டத்தட்ட 5 யூடியூப் சேனல் வரைக்கும் ஷார்ட் டேர்ம்லேயே நான் மானிட்டைஸ் பண்ணியிருக்கேன். பல பேருக்கு நம்ம பெய்டு கைடன்ஸ் மூலயமா ஹெல்ப்புமே பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய பாசிட்டிவ் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். ஒரு 5 விஷயத்த கரெக்டாக நீங்கள் இப்போ உங்கள் சேனலுக்காக செக் பண்ணிங்கன்னா உங்கள் சேனலில் இனிமே வீடியோ போட்டாலும் உங்கள் சேனல் தேருமா தேராதான்றத ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன், நீங்கள் எந்த நீட்ஸில் எந்த கான்செப்டில் வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த 5 டெக்னிக்கை அப்படியே செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு, உங்கள் நீட்ஸில் சப்ளை எந்த அளவுக்கு இருக்குது, டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா உங்கள் சேனல் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது எப்படி தேத்துறதுன்னு கூட கண்டுபிடிச்சிடலாங்க. ஸோ சப்ளைனா என்னது, டிமாண்ட்னா என்னதுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஒரு வீடியோவுக்கு எத்தனை யூடியூப் சேனல் வியூஸுக்காக சண்டை போடுறாங்க அப்படின்றத பார்க்கறது தான் சப்ளை. அதாவது ஹவு டு குக் சிக்கன் அப்படின்ற டாப்பிக்கில் நிறையா பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. அப்போது இந்த சேனல் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே எதுக்காக சண்டை போடுறாங்க, அவங்க வீடியோவுக்கு வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சண்டை போடுறாங்க. ஸோ ஒரு டாப்பிக்கு எத்தனை பேர் சண்டை போடுறாங்களோ அதுக்கு பேர் தான் சப்ளை. அதே இது அதிகமான பேர் சண்டை போடுறாங்கன்னா அங்கே ஒரு டாப்பிக்கில் சப்ளை அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுவே டிமாண்ட் அதை விட ரொம்ப ஈஸி தான். ஒரு டாப்பிக்கை எத்தனை பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு பார்க்க ரெடியாக இருக்காங்க ஆடியன்ஸ் சைடில் இருந்து அப்படின்றதுக்கு பேர் தான் டிமாண்டு. ஆனால் இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்த தப்பு கணக்கு போடுவாங்க. அப்பா நீ கேமிங் சேனல் ரன் பண்ண போறியா, ஐயோ நிறைய பேர் இந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்களே, நீலாம் போய் என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கும், சப்ளை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது இத்தனோண்டு தான் உண்மை. ஆனால் அதிகமான உண்மை என்னன்னு தெரியுமா, சப்ளை ஒரு நீச்சுக்கு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த நீச்சுக்கு தான் டிமாண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ கவலையே படாதீங்க, உங்களுடைய நீச்சில் அதிகமான ஆடியன்ஸ் இருக்காங்க, அதனால தான் அந்த கண்டென்ட் கிரியேட்டர் வியூஸுக்காக சண்டை போடுறாங்க. இதுதான் ஒரு லாஜிக்கே. உங்களுடைய நீச் குக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா குக்கிங்கை பேஸ் பண்ணி எத்தனை பேர் வீடியோ போடுறாங்க, சப்ளை சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்கா, கவலையே படாதீங்க. உங்களுடைய டாப்பிக்கை என்கேஜ்மெண்ட் வைஸாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் தேறி மேலே வந்துடும். ஆனால் உங்களுடைய டாபிக் உங்களுடைய நீச்சில் யாருமே வீடியோவை க்ரியேட் பண்ண மாட்டீங்க, நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க யூடியூப்பில் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா யூடியூப் அல்காரிதமுக்கு நீங்கள் போடுற கண்டென்ட் புதுசாக யூடியூப்பில் நீங்கள் போடுறீங்க இல்லையா, ஒரு நீச்சை கொண்டு வந்து அதுக்கு ஆடியன்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்படும். இப்போது ரெண்டாவதாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, நான் இந்த ஃபஸ்ட்டு டாபிக் சொல்லும் போது என்கேஜ்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணால் க்ரோ பண்ணி கொண்டு வந்துடலாம், உங்கள் சேனல் தேறிடும் அப்படின்னு சொன்னேன்னா, அப்போது அந்த என்கேஜ்மெண்ட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் நிறைய யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் இப்போ பிகினராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருமே நான் சொல்கிற விஷயங்களை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சேனலில் வீடியோஸ் போடும்போது இப்போது என் சேனலில் வியூஸ் நல்லாவே போகுது ப்ரோன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்களுடைய யூடியூப் சேனலில் நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இன்னையிலேருந்தே வெயிட் பண்ணாமல் ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள்.
எடிட்டிங்கில் பெரிய ஜீனியஸாக இருக்கணும், நல்லா ஸ்கிரிப்ட் எழுத தெரியணும், குவாலிட்டியான கேமரா இருக்கணும். அப்படியா என்கேஜ்மெண்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்கு? கிடையவே கிடையாது. உங்களுடைய கான்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த நீச்சில் உங்கள் காம்படிட்டரை அனாலிசிஸ் பண்ணி என்ன ஃபார்மேட் ஆஃப் வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, எந்த ஃபார்மேட்டில் வீடியோ போட்டால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்ற விஷயத்த அனாலிசிஸ் பண்ண தெரிஞ்சிருந்தாலே போதும், உங்களுடைய நீச்சை நீங்கள் தேத்தி மேலே கொண்டு வந்துடலாம். எக்ஸ்பெஷலி உங்களுடைய யூடியூப் சேனலை. ஸோ உங்கள் யூடியூப் சேனலை இப்போ ஓப்பன் பண்ணி நிறைய லாங் வீடியோ, நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்பீங்க இல்லையா, அப்படியே இருக்கட்டும். அப்படியே உங்கள் காம்படிட்டர் சேனலில் ஓப்பன் பண்ணி பாப்புலர் வீடியோஸ்க்கு போயிட்டு அவங்க அதிகமாக வியூஸ் பார்த்த கண்டென்ட்டு என்ன ஃபார்மேட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வீடியோவில் ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பாருங்கள். ஃபாலோ பண்ணலைன்னா உங்கள் சேனல் இனிமேல் தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். பட் இனிமேல் தேத்தணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலே போதும். இந்த ஃபார்மேட்னு சொல்கிறேன் இல்லையா, அப்படின்னா என்னது? ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் குக்கிங் சேனலில் பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா எப்படி குக் பண்ணுவது அப்படின்றது ஒரு ஃபார்மேட். சேலஞ்சு ஃபார்மேட்னு ஒன்று இருக்குது குக்கிங்கில். நான் 10 நிமிஷத்தில் இந்த ஒரு சமையலை செஞ்சு முடிச்சிட்டேன், ஸோ சேலஞ்சில் நான் ஜெயிச்சிட்டேன். அது சேலஞ்சு ஃபார்மேட். உங்கள் கண்டென்ட் மாதிரி தான் அவங்களுமே குக் பண்ணி தான் காமிப்பாங்க. ஆனால் ஒரு டைமிங்கை செட் பண்ணி அந்த ஃபார்மேட்டில் முடிக்கணும். அதான் வீடியோவை அப்படியே சேலஞ்சு வீடியோவாக கொண்டு வருவாங்க. ஸோ ஹவு டு குக் அப்படின்றது எஜுகேஷ்னல் ஃபார்மேட். அதுவே இந்த மாதிரி வீடியோ சேலஞ்சு ஃபார்மேட். உங்கள் கண்டென்ட் உங்கள் நீச்சில் எஜுகேஷன் ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இல்லைனா சேலஞ்சு ஃபார்மேட்டில் இருக்கிற வீடியோ இந்த மாதிரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு ஃபார்மேட்டை பாருங்கள். முதல்ல எது நல்லா ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் உங்கள் சேனலில் ரெப்ளிகேட் பண்ண ஆரம்பிங்க. இப்போது 3வது டெக்னிக், உங்கள் யூடியூப் சேனல் தேருமா தேராதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் சேனலில் ஓனாக வாய்ஸ் ஓவர் கொடுத்த வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் ஓனாக வாய்ஸ் ஓவர் என் தொண்டை நல்லா இருக்காதே, அதெல்லாம் வேணாம் ப்ரோ, சரி ஓனாக ஃபேஸையாவது காமிச்சு வீடியோ போடுங்க. ஃபேஸா அப்பப்பா அதெல்லாம் வேணவே வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் இருக்கிற காப்பிரைட் சாங்ஸு, மியூசிக்கு அதெல்லாம் எடுத்து கட் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோவாக போடுவாங்க. இப்படிலாம் பண்ணால் உங்கள் சேனல் கண்டிப்பாக தேராது. ஆனால் இதுலேயே ஒரு சில ஸ்பெஷலான பீப்புள் இருப்பாங்க. ப்ரோ நான் ஷார்ட்ஸ் வீடியோ இப்படிலாம் போடுறதில்ல, அப்போ ஃபேஸ் காமிக்காமல் வாய்ஸும் கொடுக்காம என்ன வீடியோ போடுறீங்கன்னு கேட்டால், ஐபிஎல் நடக்குது இல்லையா கிரிக்கெட் மேட்ச்சு, நான் அந்த வீடியோவை அப்படியே கட் பண்ணி லாங் வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் சேனல் தேரவே தேராது. அட்லீஸ்ட் ஓனாக வாய்ஸ் ஓவர் கொடுங்க, இல்லையா ஃபேஸையாவது காமிச்சு சம் வேல்யூபிள் கண்டென்ட்டை யூடியூப் சேனலில் போட்டு அதான் அந்த சேனல் கொஞ்சமாவது தேறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4வது நீங்கள் செக் பண்ண வேண்டியது, விளாக் வீடியோ கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறது தப்பே இல்லை. அதாவது ட்ராவலிங்கை பேஸ் பண்ணி நம்ம எங்கெங்கே போகிறோம், நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்றத ஒரு வீடியோ ஃபார்மேட்டாக கேப்சர் பண்ணி அதை அப்படியே யூடியூப்பில் போடுவாங்க. அது தப்பே இல்லை. ஆனால் அதில் வேல்யூ அப்படின்றது கண்டிப்பாக இருக்கணும். வேல்யூ இல்லாமல் வீடியோ போடக்கூடாது. பட் நான் ரீசெண்டாக ஒரு சில சேனல் பார்க்குறேன், அது மேபி ஃபாரினை பேஸ் பண்ண சேனலாக இருக்கலாம். அவங்க எல்லாருமே வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டாங்க, ஃபேஸும் காமிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிறாங்க அப்படின்னா அந்த ரோட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் கேப்சர் பண்ணி நல்ல குவாலிட்டி 4Kவாக போடுவாங்க. நீங்கள் யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு சில பேருக்கு மில்லியனில் வியூஸ் போயிருக்கும். இது எப்படி பாசிபிள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், இப்போ ஃபாரின் கண்ட்ரியில் யாரோ ஒருத்தர் மார்க்கெட் இப்படி தான்ப்பா இருக்குன்னு வீடியோ காமிச்சு அதை அப்படியே அப்லோட் பண்ணுறாரு 4K குவாலிட்டியில் அப்படின்னா, நம்ம பார்க்கும்போது ஒரு புதுமையான பிளேஸை பார்க்குறோம், ஃபாரின் பிளேசஸை பார்க்குறோம். ஸோ ஒரு நிமிஷம் வந்து அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருவோம். அப்போ யூடியூப் அல்காரிதம் அந்த கண்டென்ட் நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கும். மேபி இதனால் கூட அந்த மாதிரி வீடியோவுக்கு வியூஸ் போகலாம். ஆனால் நீங்கள் அதே மாதிரி பண்ணிங்கன்னா உண்மையிலேயே உங்கள் சேனல் தேடுறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அது ஒரு சில சேனலுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸோ விளாக் வீடியோ அப்படின்னு போடுறது தப்பு இல்லை. பட் போட்டால் என்ன பண்ணணும், ஒரு பிளேஸை பற்றி கரெக்டான இன்ஃபர்மேஷனை சொல்லி வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது, அல்லது என்டர்டெயின்மெண்ட்டாக
நான் இந்த பிளேஸுக்கு போனேன், பட் இது நான் இதெல்லாம் பார்த்தேன், இதை எக்ஸ்பெக்ட் பண்ணலைன்னு சம்திங் என்டர்டெயின்மெண்ட்டாக கொடுங்க, வேல்யூ ப்ரொவைட் பண்ணுங்க, எஜுகேட் பண்ணுங்க, வாட் எவர் இட் இஸ். அந்த வீடியோவில் சம் ஃபார்மேட் மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ளே இருந்தால் தான் அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பட் இப்படிலாம் பண்ணாமல் வெறும் vlog வீடியோ மாதிரி எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி அப்லோட் பண்ணிட்டு இருந்தா யூடியூப்பில் அந்த சேனல் தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. 5வதா நீங்கள் பார்க்க வேண்டியது, யூடியூப்பை பொறுத்தளவுக்கு நிறைய விஷயம் இருக்குது. வீடியோவோட லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்கிரிப்ட் எழுதுறது, குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, எடிட்டிங் பெட்டராக பண்ணுறது, கான்டென்ட் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ போடும்போதும் 100% இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த வீடியோ போடணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ போடுறீங்களா, 1% இம்ப்ரூவ் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில். 2வது வீடியோ போடுறீங்களா, இங்கே ஒரு 1%. 3வது வீடியோ போடுறீங்களா, 1% கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கண்டென்ட்டில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ தான் ஒரு 100வது வீடியோ போடும்போது ஒரு 70% கிட்டத்தட்ட நீங்கள் மிஸ்டேக்ஸ் எல்லாம் சரி பண்ணி உங்கள் கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. பட் அதே மாதிரி நீங்கள் ஒரு நீச்சில் இருக்கீங்க, அது ஃபிட்னஸ் நீச்சாக இருக்கலாம், என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். உங்கள் நீச்சை பேஸ் பண்ணி நீங்களே உங்களை அப்கிரேட் பண்ணிட்டு இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிட்னஸ் கான்டென்ட்டில் இருக்கீங்கன்னா ஃபிட்னஸை பேஸ் பண்ணி நமக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும், பட் இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய நீச்சை பேஸ் பண்ணி எவ்ரி வீக் எவ்ரி மந்த் உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிட்டு இருந்தால் தான் அடுத்தடுத்த வீடியோவில் குவாலிட்டியான இன்ஃபர்மேஷனை ஆடியன்ஸுக்கு உங்களால் கொடுக்கவே முடியும். இதெல்லாம் பண்ணாமல் சிம்பிளாக கண்ணை மூடிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் தேடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பண்ணுறதை கரெக்டாக பண்ணுங்கள்.